அவருடைய பரப்புரை வந்து முதல்ல வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சென்னை கமிஷனர் தடுக்கிறான்றாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எல்லாமே அவருக்கு நேரம் கொடுத்து விஐபி ஃப்ரீ ஜோன் பண்ணி கொடுங்க, விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுங்கலாம் சொல்லியும் அவருடைய பரப்புரையை வந்து தொடர்ச்சியாக ரத்து பண்ணிக்கிட்டு வர்றாரு. குறிப்பாக 6 மணிக்கு மேலே அவரோட பரப்புரை இல்லை. அதாவது தான் மீம்ஸ் போட்டுருக்காங்க, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படின்ற மாதிரி. ஒரு ஷூட்டிங்கில் கூட அவர் இந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்ததா ஒரு தகவல். அதாவது வந்து இப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், காலேஜில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எப்போ வர்றான் எப்போ போகிறானே தெரியாது. திடீர்னு ஆப்சண்ட்டு, திடீர்னு ப்ரெசன்ட் இருக்குது, திடீர்னு செமஸ்டர் நான் செமஸ்டர் அட்டன் பண்ண மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவர் வந்து காலேஜில் அவரை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோ தான் வந்து இப்போ நாட்டில் விஜய் தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன செஞ்சாலும் நியூஸ், ரத்து பண்ணாலும் நியூஸ், அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா தூய சக்தின்னு 2 டைலாக் போட்டாலும் நியூஸ். ஆக மொத்தத்தில் எல்லாமே நியூஸ் அப்படிங்கிறத விஜயோட கான்செப்டாக இருக்குது. அதையும் மக்கள் வந்து பார்க்குறான். இப்போ வந்து இப்போ நம்ம போகிற நியூஸில் கூட விஜய் பற்றி பேசினா தான் அதிகமாக பார்க்குவாங்கன்ட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் எல்லாமே யூடியூபர் வந்து சரி, செய்திகள்லையும் சரி டிஆர்பி ரேட் அதிகமாக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே நிலவரம் அப்படி தான் இருக்குது. விஜயோட செய்திகள் தான் அவர் வீட்டிலேருந்து காலையில் டைம் டேபிள் போட்டாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம்.